திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று தாவேக தலைவர் விஜய் விமர்சித்த நிலையில் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நியாயமாக 9 மணி அளவு 10 மணி அளவில் வந்து சேர்ந்திருக்க வேண்டும். நாங்கள் ஒசூர் விமான நிலையத்தில் வந்து 9 மணிக்கு இறங்கினாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் இங்கே வந்து நிச்சயமாக சேர்ந்திருக்க முடியும். ஆனால் வருகிற வழியெல்லாம் ஆங்காங்க இருக்கக்கூடிய மக்கள், பெண்கள், இளைஞர்கள், ஆண்கள், முதியவர்கள், விவசாய பெருங்குடி மக்கள் சாலை நெடுமறைகளில் நின்று எங்கள் வாகனத்தை வழிமறித்து வரவேற்று அவர்கள் எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார்கள். ஆக அதையெல்லாம் முடித்துவிட்டு இங்கு வந்து சேருவதற்கு தாமதமாக இருக்கிறது. தாமதமாக வந்த காரணத்தால் நான் முதலில் இடத்தில் வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஆட்சியின் மீது, இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மீது அதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருக்கக்கூடிய என் மீது அவர்கள் காட்டக்கூடிய அந்த பாசம், அந்த அன்பு இன்றைக்கு இங்கே வந்து சேருவதற்கு தாமதமாகி நேர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் ஆக்கபூர்வமான எந்த விமர்சனத்தையும் வைக்க முடியாமல் வயிற்றெரிச்சல் காரணமாக திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றல என்று பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பழமொழி உண்டு, பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. பொய்களை பரப்புறதும் கடங்கம் கற்பிக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல். கொள்கையற்ற அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது. மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.